17 நாட்கள் கழிந்திருக்கின்றன. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா மறைந்து. அதற்குள் தலையில் இன்னொரு இடி விழுந்திருக்கிறது. பாக்யராஜின் மறைவு. பாரதி ராஜாவை புதைத்த மண்ணின் ஈரம் இன்னும் காயவில்லை. அதற்குள் பாக்யராஜின் உடலுக்கு நாம் தீமூட்ட வேண்டிய இடத்தில் காலம் நம்மை தள்ளியிருக்கிறது. பாக்யராஜின் மறைவு எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு நட்பின் இழப்பு. பாக்யராஜை நீங்கள் ஒரு தனி மனிதனாக மட்டும் கருதிவிடக்கூடாது. அவர் ஒரு பன்முக கலைஞர், கதாசிரியர், எழுத்தாளர், திரைக்கதை ஆசிரியர், இயக்குனர், இசையமைப்பாளர், முடிந்தால் ஒரு பாடலாசிரியர், நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர். கொங்கு மண்டலத்திலே பிறந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து மிக எளிய வாழ்க்கை வாழ்ந்து விளிம்பு நிலை மக்களின் எல்லா துயரங்களையும் அனுபவித்த ஒரு கலைஞன் தன் ஒரே உடம்புக்குள் இத்தனை அவதாரம் எடுத்து வைத்திருந்தார் என்பது பாக்யராஜுக்கு பெரிய பெருமை. இத்தனை திறமைகள் கொண்ட ஒரு கலைஞன் தமிழகத்தில், குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் இன்னொருவன் தோன்றுவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் என்று நமக்கு தெரியாது. ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். பாரதி ராஜா குருநாதர், பாக்யராஜ் சீடன். இந்த 2 பேருக்கும் உள்ள உறவு என்பது எத்தகையது என்பதை பல பேர் அறிந்திருக்க முடியாது. 16 வயதினிலே தொடங்கி வரிசையாக 5-6 வெற்றிகள், எல்லாம் வெள்ளி விழா படங்கள் பாரதி ராஜா தமிழ்நாட்டுக்கு வழங்கியதற்கு பாக்யராஜ் என்ற மூளைக்காரனின் உழைப்பு மிக 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 முக்கியம் என்பதை திரையுலகம் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. திரைக்கதை என்ற அளவில் மட்டுமல்லாமல் வசனம் என்ற அளவில் பாக்யராஜின் வசனம் மிக மிக புதுமையானது.